ரிகார்ட் அகர்வாலாஸ் அல்காரிதம். இந்த ரிகார்ட் அகர்வாலாஸ் அல்காரிதம்ங்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அல்காரிதம். இந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸில் ஷேர்டு ரிசோர்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ஷேர்டு ரிசோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஷேர்டு ரிசோர்ஸை பல ப்ராசஸ் ஒரே நேரத்தில் ஆக்சஸ் பண்ணும்போது எந்த இஷ்யூவும் வராமல் ஒன் பை ஒன்னாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற அல்காரிதம் தான் இந்த அல்காரிதம். இது எப்படி சாத்தியங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்னா நான் சொன்னதான், அந்த ஷேர்டு ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் எதுவும் வரக்கூடாது. ஏதாவது ஒரு ப்ராசஸ் தான் அட் அ டைமில் அந்த ஷேர்டு ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணணும், மற்ற ப்ராசஸ்லாம் வெயிட் பண்ணணும். ஸோ எந்த ப்ராசஸ் ஆக்சஸ் பண்ணணும், எந்த ப்ராசஸ் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அதுதான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். இந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் ஸ்டேட்டை ஒரு சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் இல்லாமல் தனியாக இதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேரோ எதுவும் கோடோ எதுவும் இல்லாமல் அந்த ப்ராசஸ்களுக்குள்ளேயே மெசேஜ் பண்ணி எந்த ப்ராசஸ் ஆக்சஸ் பண்ணலாம் இதை அப்படின்னு டிசைட் பண்ண வைக்கிறது தான் இந்த அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதமில் வந்து முக்கியமான சில ஸ்டெப்ஸ் இருக்குது, அசம்ஷன்ஸும் இருக்குது. ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒரு யூனிக் ஐடி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அந்த ப்ராசஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க, எந்த ப்ராசஸ் இப்போ ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கு, எந்த ப்ராசஸ் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ப்ராசஸ்களுக்குள்ள மெசேஜிங் வந்து மெசேஜ் பாசிங் மூலிமா தான் கம்யூனிகேஷன் நடக்குது. அதே மாதிரி எல்லா ப்ராசஸும் கரெக்டாக கிளாக் சிங்க்ரனைஸ் ஆகிருக்கு. அதை வச்சு தான் கிளாக் சிங்க்ரனைஸ் ஆகிருந்தால் தான் எந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணிச்சு, எது செகண்ட் ரெக்வஸ்ட் பண்ணிச்சுங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து அல்காரிதம் ஒர்க் ஃப்ளோவோட ஃபஸ்ட்டு ஃபேஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம், 4 ப்ராசஸ் இருக்குது. இப்போ ப்ராசஸ் 1 வந்து இந்த கிரிட்டிக்கல் செக்ஷனில் இருக்க ஷேர்ட் ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணணும்னா டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், எல்லா ப்ராசஸ்க்கும் ஒரு மெசேஜ் பண்ணும், நான் வந்து இந்த கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு. அந்த மெசேஜை மட்டும் பண்ணாது, அந்த மெசேஜ் கூட 2 டேட்டா வச்சு அனுப்பும். அந்த டேட்டா என்னென்னா ப்ராசஸ் ஐடி, அதாவது அதோடைய ஐடி, இந்த ப்ராசஸோட ஐடி, இந்த ப்ராசஸ் ஐடி கொண்ட ப்ராசஸ் இந்த கிரிட்டிக்கல் செக்ஷனை ஆக்சஸ் பண்ண போகிறேன், அலாங் வித் டைம் ஸ்டாம்ப். நான் எப்போ ரெக்வஸ்ட் பண்ணுறேங்கிற டைம் கரெக்டாக, இப்போ நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா இப்போ இருக்க டைம் சேர்த்து அனுப்பும் 3 ப்ராசஸ்க்கும். இது ஃபஸ்ட்டு ஃபேஸ், ரெக்வஸ்ட் ஃபேஸ். அடுத்த ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஃபேஸ். அதாவது ப்ராசஸ் மித்த 3 ப்ராசஸும் ப்ராசஸ் 1 ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணிடுச்சு. இப்போ 3 கேஸ் இருக்குது. இந்த 3 கேஸையும் நான் டயக்ராமோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ப்ராசஸ் 3 வந்து இப்போ ப்ராசஸ் 3க்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் தேவையில்லை. ப்ராசஸ் 4க்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் தேவை. அதுவும் என்ன பண்ணுது, மிச்சம் எல்லா ப்ராசஸ்க்கும் மெசேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ப்ராசஸ் 2 ஆல்ரெடி கிரிட்டிக்கல் செக்ஷனை ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த சினாரியோவில் ப்ராசஸ் 1க்கு என்ன ரிப்ளைஸ் வரும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ப்ராசஸ் 3 வந்து என்ன பண்ணும், அதுக்கு கிரிட்டிக்கல் செக்ஷன் தேவையில்லை, ஸோ ஓகேன்னு சொல்லி ரிப்ளை பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸோடைய ரூட் கிளியர். அடுத்தது ப்ராசஸ் 2. ப்ராசஸ் 2 என்ன பண்ணும், கிரிட்டிக்கல் செக்ஷனை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் ப்ராசஸ் 1க்கு ஓகேன்னு ரிப்ளை பண்ணிடும். ப்ராசஸ் 4 பாருங்கள், அது வந்து முக்கியமான கான்செப்ட். இப்போ தான் ப்ராசஸ் 4 வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு கிரிட்டிக்கல் செக்ஷனை ஆக்சஸ் பண்ண. இப்போ ஆல்ரெடி ப்ராசஸ் 2 பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ப்ராசஸ் 2 முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். ப்ராசஸ் 4ம் முடிஞ்சதுக்கு பிறகு ப்ராசஸ் 1 கொடுத்த ரெக்வஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துச்சா, இல்லை ப்ராசஸ் 4 வந்து மிச்சம் எல்லா ப்ராசஸும் கொடுத்த ரெக்வஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துச்சான்னு செக் பண்ணும். அப்போ ப்ராசஸ் 4வே முன்னாடியே கொடுத்துருந்ததுன்னா ப்ராசஸ் 4 வந்து இமீடியட்டாக கிரிட்டிக்கல் செக்ஷன் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் 2க்கு பிறகு. இது முடிக்கிற வரைக்கும் ப்ராசஸ் 4 வந்து ப்ராசஸ் 1க்கு ரிப்ளை கொடுக்காது, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வரைக்கும் ப்ராசஸ் 1 வெயிட்டிங்லேயே இருக்கும். ப்ராசஸ் 4 கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போய் அதை ஆக்சஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு ப்ராசஸ் 1க்கு ஓகேன்னு ரிப்ளை பண்ணும். இதுதான் 3 டிஃப்ரெண்ட் சினாரியோ. ஸோ இப்போ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ கிரிட்டிக்கல் செக்ஷனில் இல்லை, அதே மாதிரி தேவையில்லை அப்படின்னா ஓகே ரிப்ளை கொடுத்துரும். ஆல்ரெடி கிரிட்டிக்கல் செக்ஷனில் இருக்குன்னா வந்த ரிக்வஸ்ட்டை வெயிட் பண்ணி வச்சுருக்கோம், முடிச்சுட்டு ரிப்ளை கொடுத்துரும். இப்போ கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே என்ட்ரு பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா எந்த ரெக்வஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துச்சு, இந்த ப்ராசஸ் ரிசீவ் பண்ண ரெக்வஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துச்சா, இல்லை இந்த ப்ராசஸ் சென்ட் பண்ண ரெக்வஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துச்சான்னு பார்த்துட்டு அது உள்ளே என்ட்ரு பண்ணி வேலையை முடிச்சுட்டு தான் அனுப்பும், எந்த ரெக்வஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துச்சோ.
ஸோ தேர்ட் ஃபேஸ் கிரிட்டிக்கல் செக்ஷன் அதையுமே கம்ப்ளீட்டாக நான் இந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே ஒரு ப்ராசஸ் எப்போ என்ட்ரு ஆகும்னா, ப்ராசஸ் 1 பொறுத்த வரைக்கும் சொன்னால் 3 ப்ராசஸ் கிட்ட இருந்தும் ரிப்ளை வந்த பிறகு, ஓகேன்னு ரிப்ளை வந்த பிறகு தான் உள்ளே என்ட்ரு ஆகும். அது வரைக்கும் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா என்ன சினாரியோ வந்தாலும் கிரிட்டிக்கல் செக்ஷனை வந்து ஒரு ப்ராசஸ் தான் ஒரு நேரத்தில் ஆக்சஸ் பண்ணும். அதனால கான்ஃப்ளிக்ட் வரவே வராது. ஸோ ஃபைனல் ஃபேஸ் ரிலீஸ் ஃபேஸ். ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷனை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் 2 ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதோடைய வேலை முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு என்ன ரெக்வஸ்ட் வந்துச்சு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கிரிட்டிக்கல் செக்ஷனை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த அல்காரிதமில் சில அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா சென்ட்ரலைஸ்டு கண்டிஷன் எதுவும் தேவையில்லை. அந்த இடத்துல வந்து ஸோ இதுக்குன்னு ஒரு சென்ட்ரலைஸ்டு சாஃப்ட்வேர் இல்லை சென்ட்ரலைஸ்டு கோடை ஏதோ எழுதுனோம்னா அந்த இடத்துல கோட் ஃபெயிலியர் நடக்கலாம். அதெல்லாம் எதுவும் இல்லாமல் எலிமினேட் பண்ணிடும். அதேமாதிரி எத்தனை ப்ராசஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னாலும் இந்த அல்காரிதம் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து மொத்தம் 4 ப்ராசஸ் இருக்குது. ஒரு ப்ராசஸ் கிரிட்டிக்கல் செக்ஷனுக்குள்ளே போகணும்னா 3 ரெக்வஸ்ட் கொடுக்கணும், 3 ரெஸ்பான்ஸ் ரிசீவ் பண்ணணும். அதான் 2n-1 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 மெசேஜஸ். அதாவது 2n-1ங்கிறது என்னென்னா, இப்போ 4 ப்ராசஸ் இருக்குது. 4 - 1 3, 3 × 2 6. அந்த 6ங்கிறது என்னென்னா 3 ரெக்வஸ்ட் கொடுக்கும், 3 ப்ராசஸ்க்கு ரெக்வஸ்ட் கொடுக்கும். மறுபடியும் அந்த 3 ப்ராசஸ்லேருந்து ரெஸ்பான்ஸ் வர்றது 3, மொத்தம் 6. இப்போ இதுவே 100 ப்ராசஸ் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் யோசிச்சு பாருங்கள், எத்தனை ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் வரணும். ஸோ ஒவ்வொரு ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸுக்கும் வந்து ஹெவி மெசேஜ் கம்யூனிகேஷன் போகும். இந்த லோடை வந்து சிஸ்டம் தாங்கி தான் ஆகணும். இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எங்கேன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸில் ரிசோர்ஸ் ஷேரிங், அதே மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இதே மாதிரி மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ஒரு ப்ராசஸ் தான் அட் அ டைமில் ஒரு ரிசோர்ஸோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சினாரியோவில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பியர் டு பியர் நெட்வொர்க்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க.